வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது ஒரு சோமாஸ், அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு. இதை நட்ஸ் ஸ்டஃபிங் யூஸ் பண்ணி இந்த சோமாஸை செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். நட்ஸ் சோமாஸ் எப்படின்றத இப்போ பார்ப்போம். இதுக்கு 1 கப் மைதா மாவு இது எடுத்துருக்கேன். இதை பவுலில் சேர்த்துக்கணும். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை, ஒரு பிஞ்ச் டேபிள் சால்ட், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சோமாஸ் மாவை நம்ம மாவு பிசைவோம். அதாவது சோமாஸோட கிறிஸ்பினஸ் எதில் இருக்குன்னா நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுல தான் இருக்குது. அதாவது ரொம்ப லூஸாக வாட்டரியாக மாவு இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். நம்ம பிசைஞ்சு வைக்கிற மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அப்புறம் எண்ணெயில் பொரிக்கிறதுலையும் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கிறது இருக்குது. நிதானமாக ஸ்லோவாக லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுக்கணும் சோமாஸ். அப்போ தான் அந்த பொறுபொறுப்பு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், நல்ல பொறுபொறுப்பாகவும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமே இந்த 1 கப் மாவுக்கே ஒரு 1/4 கப் அளவுக்குள்ளே தான் தண்ணி. 1/4 கப் அளவு கூட சேர்த்துருக்க மாட்டேன். அதை விட 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக கூட சேர்த்துருக்கலாம். அந்த அளவுக்கு தான் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். அப்போ இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் டைட்னஸ் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு பொறுப்பான சோமாஸ் கிடைக்கும். இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையலாம். பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சோமாஸ் தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் சோமாஸ் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு நட்ஸு சிலது சேர்க்க போகிறேன். ஒரு 10-12 பாதாம் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் வேர்க்கடலை நான் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிறது, அதை இதோட சேர்க்குறேன். இது எல்லாமே நம்ம லேசாக சூடுபடுத்தினா போதும். ரொம்ப சிவக்க வறுக்கணுங்கிறது இல்லை. நல்லா சூடாகி கொஞ்சம் முறுமுறுப்பு ஆன உடனேயே நம்ம இதை மிக்சியில் பவுடர் பண்ண தான் போகிறோம். அதனால் இதை நல்லா சூடு காட்டிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நட்ஸ் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு சூடாக்கி கிறிஸ்பான உடனே அது ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், இதை நல்லா ட்ரை ரோஸ்ட், இதில் உள்ள மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்துப்போம். அதோட நம்ம வறுத்து வச்சுருக்க லேசாக சூடு காட்டி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த நட்ஸ் போட்டுடலாம். வாசத்துக்கு 2 ஏலம். இதை மிக்சியில் நம்ம பொடிச்சுக்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு இப்போ பொடித்த பிறகு ரவையை விட கொஞ்சம் பெருசாக அந்த அளவுக்கே நீங்கள் பொடிச்சுக்கலாம். அது பொடிச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் மாய்ஸ்சர் போக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூவையும் இதோடு சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துருவோம். அப்போ உள்ளே வைக்கிற பூரணம் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். போட்டிருக்க மாவில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா உருண்டைகளாக உருட்டி இதை தேய்ப்போம். மெல்லிசாக தேய்க்கணும். மெல்லிசாக தேய்ச்சாதான் சோமாஸ் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது. மாவு நம்ம டைட்டாக பிசைஞ்சிருக்கிறதுனால இது கல்லில் எல்லாம் ஒட்டாது. அதனால் நீங்கள் ஃப்ரீயாக ரோல் பண்ணலாம். முதல்ல நீங்கள் ஷேப்பை பற்றி ஒன்றும் பாதர் பண்ணாமல் தேய்ச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மேலே ஒரு ரவுண்டாக இருக்கிற ஒரு டப்பா மூடி, இந்த டிஃபன் பாக்ஸ் மூடி, அதை வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு மெல்லிசாக நம்ம தேய்ச்சிடணும். இப்போ
இப்போ இந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்ச பிறகு இதை வந்து நம்ம முதல்ல ஷேப் பண்ணிப்போம். இப்போது இது நம்ம நடுவில் பூரணம் வச்சு மடக்க போகிறோம். மடக்கும் பொழுது நம்ம நல்லா அது வந்து சீல் ஆகணும். ஓட்டை அது எட்ஜஸில் விரிவு வந்து பூரணம் வெளியில் வந்துடக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் மைதா மாவில் லைட்டாக தண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். இதை இந்த எட்ஜில் தடவி, ஏன்னா நம்ம மாவு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ட்ரையாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் அது ஒட்டுறதுக்கு கடினமாக இருக்கும். இது மாதிரி ஒரு சீல் பண்ணிட்டோம்னா அது நல்லா. இப்போது நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும். நீங்கள் சைஸ் எவ்வளோ பெரிய பூரியானாலும் இட்டுக்கலாம். நான் ஓரளவுக்கு சின்ன பூரியாகவே இட்டுருக்கேன். இப்போ இதை எட்ஜஸ்ட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணணும். எடுத்து இந்த சைடும் ப்ரெஸ் பண்ணி, இப்போ இது மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கோ. எல்லா சோமாஸும் இதே மாதிரி செய்து நிதானமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம தேய்ச்ச சோமாஸை போடணும். ரொம்ப எண்ணெய் காஞ்சி போடக்கூடாது. பூரி மாதிரி வேகமாகவும் உடனே எடுத்துடக்கூடாது. நின்று வேகிற மாதிரி இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். இந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கிட்டு நல்லா பொன்னிறமாக மாறிடும் நம்ம போட்ட சோமாஸு. இப்போது இந்த ஸ்டேஜில் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ தான் நல்ல பொறுப்பான சோமாஸ் நமக்கு கிடைக்கும். மாதிரி நட்ஸில் உள்ள ஸ்டஃபிங் பூரணம் செய்து வைக்கிற இந்த சோமாஸ் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மேலும் நீங்கள் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் ரவை அளவுக்கு நீங்கள் இந்த நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணிட்டீங்கன்னா மிக்சியில் குழந்தைங்க சாப்பிடும்போது அது தனித்தனியாக கீழே விழுந்துடாமல் எடுத்து போடாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் கிடைக்கும் சோமாஸ்க்கு. இந்த மாதிரி கிறிஸ்பியான சோமாஸ் செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.